guys. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா லாக் அவுட்னு இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இமெயில் போடுறது அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் guys. அதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு கோடு கேட்கும். கோடு போட்டதுக்கப்புறம் என்னமோ கேட்கும் guys. ஸோ அதனால் அதுக்கப்புறம் காசு கேட்கும். ஸோ அதனால் வந்து நம்ம லாக் அவுட் எனிவே இந்த லாக் அவுட் வித் எனிவே அது கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே இப்படி வந்துடும் guys. இப்போ நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து ஏதாவது போடலாம் guys. என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதுதான். நான் எல்லா ஐடியிலுமே இதுதான் டேட் ஆஃப் பர்த் போட்டிருப்பேன் guys. ஸோ இதுதான் என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த். எல்லா ஐடியிலுமே இதுதான் guys போட்டிருப்பேன். இப்போ நம்ம என்ன போடலாம்? லவ்லி இல்லை guys, இருங்க guys. EGF போடலாம். It is EGF lover. EGF lover. Now guys, இது is written to underscore what EGF lovely guys. EGF lovely கச்சிச்சு guys. இது வந்து நீங்கள் ஜெண்டர் கரெக்டாக போட்டுக்கணும் guys. இது வந்து கேர்ள். இப்போ நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி கிரியேட் பண்ணும்போது கேர்ள் இது வரும். நான் வந்து பாய்னால ஸோ பாய் கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கிறேன் guys. இப்போது இது வந்து என்ன தெரியுமா கேட்குது? கிரியேட் பாஸ் கீ டு சைன் இன்டு ரோப்ளாக்ஸ். ஸோ சேட், சாரி guys, அதெல்லாம் காமிச்சிட்டேன் guys. இப்போது அந்த கண்டினியூன்னு இருக்குல்ல, அது கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன் பாஸ்வேர்ட் போட்டு சேவ் பண்ணிக்கலாம் guys. ஸோ சிம்பிள். இப்போ லாக் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி தான் guys. இப்போ லாக் அவுட் பண்ணிட்டு எப்படி திருப்பி உள்ளே போகிறதுன்னு சொல்கிறேன் guys. இப்போ சைன் அப்பில் போயிட்டிங்கன்னா இதுவே வந்துடும். வந்த உடனே இது யூஸ் பாஸ் கீ இந்த ப்ளூ கலர் காமிச்சிட்டு உங்கள் பாஸ்வேர்டு என்ன காய்ஸ், இது ஒர்க் ஆக மாட்டேங்குது காய்ஸ். அதான் காய்ஸ் வேஸ்ட். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் காய்ஸ். டாட்டா, பை பை.